எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப நாள் வச்சு எங்க கிச்சனுக்கே உயிர் வந்துருக்குங்க. நாங்க இன்னைக்குதான் மீன் சாப்பிட போறோம். 3-4 வாரம் ஆயிடுச்சு. மீன் வந்து இன்னைக்குதான் சாப்பிட போறோம். மீன் எல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணி மசாலா போட்டு எடுத்து வச்சாச்சு. ஆனா செக்கு நல்லெண்ணெயில தான் செய்ய போறோம் இன்னைக்கு. பாருங்க, செக்கு நல்லெண்ணெய், அப்புறம் செக்கு தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் செய்ய போறோம். மீன் வந்து சூப்பரா இதோ இன்னைக்கு வாங்கின மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து நல்லா மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அதை போட்டு எல்லா மீனும் மிக்சடா இருக்கு. மிக்சட் மீன் வறுத்து எல்லாம் வறுக்க ஆரம்பிச்சாச்சு. நிறைய மீன் 3 விதமான மீன் இருக்கு. இது வந்து பாறை மீன், அப்புறம் வந்து மத்தியா கவலையா மம்மி கவலை, இது கிழிச்ச மீன். 3மே வந்து இது வந்து பெருசா இருக்கும். நல்லா பெருசா இருக்கு. நல்லா வறுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். வந்து வறுக்கிறோம். இதான் நான்வெஜ் சாப்பிட போறோம். நாங்க 3-4 வாரம் கழிச்சு இதான் நான்வெஜ் சாப்பிடுறோம். டே சும்மா இருக்குது. இல்லை நான்வெஜ்ஜு, இந்த ஸ்வீட்டு, இந்த மாதிரி நிறைய நோட்டுலாம் சாப்பிட்டு பழகிட்டோம்னா திடீர்னு சாப்பிட வேணா நம்ம முடிவெடுக்கும் போது சும்மா அப்படியே மண்டெல்லாம் கொடாசம் இருக்குது. முடியலடா சாமி. இன்னைக்கு வந்து மீன் வறுத்து மீன் குழம்பு பண்ணி, மட்டன் வந்து குழம்பு வச்சு சுக்கா பண்ணி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு காலையில் வந்து டிஃபன் ஏதோ செய்யலை, இந்த மீனை தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதுக்காக மீன் மழை, பயங்கர மழை வீட்டில், சரியான மழை. தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெயில் தான் மீன் வறுக்கிறோம். நல்லெண்ணெய் ரொம்ப சாப்பிட்டாலும் தேங்கிட்டு போயேம்மா, நம்மளால முடியல, நம்ம வேறு தேங்காய் எண்ணெய் கொடுங்கம்மா ஆப்ஷன் கேட்டு இந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ மீன் வறுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது மீன். எடுத்து வச்சு இன்னைக்கு வந்து சாப்பிட போகிறோம். கறிவேப்பிலாம் போட்டு நல்லா வால் பகுதி. ஆஹா, வந்துட்டான் முகேஷ் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ஒரு தட்டை காலி பண்ணிட்டு தான் ஒரு மறுவேலை பார்ப்பார். மோந்து பார்த்தானா பூனை மாதிரி வயிறு ரொம்ப போயிடுவார். ஏமன் மீன் சாப்பிட ரெடியா இருக்கியாப்பா? சாப்பிடலாமா? செம்ம டேஸ்டா இருக்கும். அடுத்து மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிடலாம். முதல்ல என்ன மீன் சொன்னீங்க? இது பாறை இல்லை, அதோட சின்னது சப்பையா. செம்மையா இருக்கு டேஸ்ட். இந்த எலுமிச்சை பழம், கறிவேப்பிலை, இந்த மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, கரம் மசாலா, வீட்டு மிளகாத்தூள், பிளைன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு பார்த்து போடணும். ஏன்னா சிக்கன் மசாலையும் மட்டன் மசாலையும் உப்பு இருக்கும். அதை பார்த்து போனீங்கன்னா வறுக்க போகிறோம். கொஞ்சம் மீன் சொல்லுங்க. அப்போ அதிகமாக உப்பாயிடுச்சுன்னா சாப்பிட முடியாது. எலுமிச்சை பழம் ஊற்றிருக்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ ஆவி வெளியே வர மழை நல்லா. இந்த வாய் 3 வாரமாக செத்து போயிருந்துச்சு. நாங்கள் சமையலே சரியாக பண்ணல, முடியலை எங்களுக்கு. இப்போதான் இன்னைக்கு ஒரு நாள் தான் அது கூட. இது வந்து கிழிச்ச மீன், இது வந்து பாறை. இது வந்து பாறை மீன். பால் பகுதி. மசாலா புளிப்பு இருக்கு. மெயினா எலுமிச்சை பழம் போட்டு புளிப்பு நல்லா தெரியுது. சூப்பரா இருக்கு. இந்த கறிவேப்பிலையோட இப்போ எனக்கு பிடிச்ச கவலை மீன். எண்ணெய் சொட்ட சொட்ட
மூணு பேரும் சூப்பரா இருந்துச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ண போகிறோம்.